ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்டலத்துக்கு எனக்கு பேசுகிறேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன பண்ணிங்கன்னா 2024 டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது செகண்ட் ரவுண்டில் அதிக மாணவர்கள் விரும்பப்பட்ட கல்லூரியில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐப்பன் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கடந்த வருடம் கவுன்சிலிங்குடைய அடிப்படையை வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் நம்ம வரிசையை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து காலேஜ் ரேங்க் அடிப்படையில் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் காமிக்கப்படக்கூடிய எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்லூரி நேரில் போய் பாருங்கள். பிளேஸ்மெண்ட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சென்னை ரீஜன் தான். இதில் 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தண்டலம் சென்னை காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்து 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ராமபுரத்தில் இருக்குது. அடுத்து 1113 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் சென்னை. அடுத்து 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை. அடுத்து 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அடுத்து 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சோழிங்கநல்லூர் சென்னை. அடுத்து 1307 ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணையில் இருக்குது சென்னை. 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொன்னேரி திருவள்ளூர். அடுத்து 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர். சரிங்களா? அடுத்து 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து மணிமங்கலத்தில் சென்னை ரீஜனில் இருக்குது. அடுத்து 1321 சிப்பட் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிண்டி சென்னையில் இருக்குது. இது ஒரு மத்திய அரசு நடத்தக்கூடிய நிறுவனம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாளம்பூர் சென்னை. அடுத்து 1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் திருவள்ளூரில் தான் இருக்குது. அடுத்து 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ரீஜியன். அடுத்து 1118 வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் எஸ்ஆர், அதாவது ஃபுல் நேம் வரும், நான் சுருக்கம் போட்டிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜ் அம்பத்தூர் சென்னை. அடுத்து 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவேற்காடு சென்னை. அடுத்து 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர். அடுத்து 1301 முகமது சத்தக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. சரிங்களா? அடுத்து 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டங்குளத்தூர் சென்னை ரீஜனில் இருக்குது. அடுத்து 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அடுத்து 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர். அடுத்து 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை ரீஜியன். அடுத்து 1402 அன்னை தெரசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். அடுத்து வந்து அதாவது நீங்கள் விழுப்புரத்தில் இருக்குது, ஸோ சென்னை மட்டும் தான் வேணும்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் விழுப்புரத்தில் இருக்குது. சரியா? அடுத்து கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 2702 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு. அடுத்து 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொள்ளாச்சி. 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். அடுத்து 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து 2740 அவங்களோட இன்னொரு கேம்பஸ் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2734 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? ரெண்டுமே ஒரே மேனேஜ்மெண்ட் தான். 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஐஇடின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர். அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன் நாமக்கல். அடுத்து 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம். அடுத்து 2618 சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சேலம். அடுத்து 2723 வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஈரோடு. அடுத்து 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். அடுத்து 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட். 2601 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அடுத்து 2607 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அடுத்து 2656 பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். 2620 விவேகானந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன். அடுத்து 2343 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம், இது ஒரு
மத்திய அரசு சார்ந்த நிறுவனம். சரிங்களா? அடுத்து திருச்சி ரீஜியனை பார்த்துடலாம். 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 3018 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளையில் இருக்குது. 3019 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி. 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். 3830 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 3701 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 3011 அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸ் திருச்சிராப்பள்ளி. அடுத்து 3021 அண்ணா யூனிவர்சிட்டி பட்டுக்கோட்டை கேம்பஸ். அடுத்து 3466 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர். ஆக்சுவலாக இது மதுரையில் வந்துருக்கணும், மாற்றி கொடுத்துருக்கேன், சாரி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 3219 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருச்சி. அடுத்து 3701 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சாரி. அடுத்து வந்து மதுரை ரீஜியனில் பார்த்தோன்னா 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை. 5910 பிஎஸ்என்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி. 5904 கேலன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை. அடுத்து 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர். அடுத்து 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் மதுரை. அடுத்து 5022 அண்ணா யூனிவர்சிட்டி திண்டுக்கல் கேம்பஸ். அடுத்து 5530 எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல். சரிங்களா? அடுத்து திருநெல்வேலி ரீஜியன், திருநெல்வேலி தூத்துக்குடியில் பார்த்தோம்னா 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர். 4965 பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிவாசி விருதுநகர். அடுத்து 5917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாப்பட்டி விருதுநகர். ஆக்சுவலாக மதுரைக்கு பக்கத்தில் இருந்தால் கூட இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகர். அடுத்து 4670 ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரி. அடுத்தது 4981 பொன் ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில். 5960 மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவாசி விருதுநகர். 5962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. ஒன் ஆஃப் த மெப்கோ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனஸ்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். அடுத்து 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் திருநெல்வேலி. 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில். 4971 செயின்ட் சேவியர் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு எல்லா ரீஜனையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தவிர வேறு ஏதாவது காலேஜ் நான் விட்டுருந்தேன், தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.